சங்கி முழங்கு யூடியூப் பக்கத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேவ் C++. ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா C அண்டு C++ ப்ரோக்ராமிங்கை நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க, இல்லை வந்து கோடிங் ஏதாவது கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஐடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ டேவ் C++ அப்படின்போது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ஸோ இது வந்து ஸ்பெசிஃபிக்காக C அண்ட் C++ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை மட்டும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஐடிஇ ஓப்பன் சோர்ஸ். இட்ஸ் ஃப்ரீ. ஸோ இதை டெவலப் பண்ண வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூட் சீட் சாஃப்ட்வேர் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பண்ணாங்க. இது யூஸ் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னா ஈஸி டு யூஸ் இன்டர்ஃபேஸ் ஃபார் ரைட்டிங், கம்பைலிங் அண்ட் டீபக்கிங் C அண்ட் C++ கோடிங் ஆன் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்க்ளூட் ஃபியூச்சர்ஸ் அண்ட் சின்டாக்ஸும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைலைட் பண்ணும். இன்கேசஸ் ஒரு கோடிங்கை நீங்கள் அடிச்சுட்டே இருக்கீங்க, சின்டாக்ஸை டிக்ளரேஷன் பண்ணும்போது ஏதாவது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த சின்டாக்ஸ் ஹைலைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்சோ சப்போர்ட் தேர்ட் பார்ட்டி பிளக்கின்ஸ், அதாவது வேற ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இது மூலயமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பைல் பண்ணிக்கலாம். ஓகே, பை த வே சம்படி இப்போதான் நீங்கள் லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டாக பிகினராக இருந்தீங்கன்னாலும் சரி, இல்லை ஒரு எக்ஸ்போர்ட்டாக இருந்தாலும் சரி, ஸோ இந்த டேவ் C++ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் வெயிட்டடான அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸை எப்படி நம்மளோட பிசியில் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் வர வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ஆல் அப்படின்றத மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் உங்களோட வெப் ப்ரௌசர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஓப்பன் சோர்ஸ் அப்படின்றதுனால டேவ் C++ டவுன்லோட் ஃபார் PC அப்படின்னு கொடுத்தாலும் போதும், இல்லை டேவ் C++ கொடுத்தாலும் சரி. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோடபிள் லிங்க் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இதனோட அஃபிஷியல் வெப்சைட்டும் இருக்கு. ஸோ எதில் வேணுனாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்கேசஸ் நான் வந்து இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ண மூலியமாக டேரெக்டாக கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியல் பேஜஸ்க்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் விசிட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து டவுன்லோட் ஒரிஜினல் டேவ் C++ சம்திங் இருக்கு. ஸோ ஐடியல் ஒன்லி. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி USB டிரைவ் சிடியில் கூட வந்து நீங்கள் இதை ரைட் அப் பண்ணி வச்சுட்டு உங்களோட ப்ரோக்ராமிங்கை இன்ஸ்டண்ட்டாக வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா வச்சுருக்காங்க. இன்கேசஸ் நீங்கள் ஏதாவது ப்ராஜெக்டாக வந்து பண்ணுறீங்க அப்படின்னா C அண்ட் C++ இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இட் இஸ் சப்போர்ட்டட் விண்டோஸ் 98லேருந்து எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டமே சப்போர்ட் பண்ணுது. ஸோ கரண்ட்டில் இருக்கக்கூடிய விண்டோஸ் 11 வரையும். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் வந்து இந்த டவுன்லோட் பட்டன்ஸை வந்து நீங்கள் ஒன்ஸ் வந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறதுனால என்னோட பிசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் லொகேஷன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்க பாருங்கள் டேவ் CPP அந்த வெர்ஷன்ஸோட அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட் ஒன்று வந்து டபுள் கிளிக் பண்ணுங்க. டபுள் கிளிக் பண்ணும்போது யூசர் அக்கௌண்ட் கண்ட்ரோல் எஸ் ஆர் நோ கேட்கும். எஸ் கொடுத்துங்க. ஸோ ஒன்ஸ் எஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வெல்கம் டு சம்திங் ஓகே ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஓகே ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் ஐ அக்ரி அப்படின்றத கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே டிஃபால்ட்டாக இருக்கிறத அப்படியே வச்சுட்டு நெக்ஸ்ட் பட்டனை கொடுத்துருங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா C அப்படின்ற இதுல டேவ் CPP அப்படின்னு ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் ஆகும். ஸோ இப்போ வந்து நான் கொடுத்தாச்சு. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோடிங் வந்து இந்த ஸ்பெசிஃபிக்கான ஒரு அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. இன்கேசஸ் உங்களோட பிசியில் என் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் வச்சுருப்பீங்க இல்லையா, ஐ மீன் இப்போ இது ES விஜய் சங்கர் அப்படின்ற யூசரில் இருக்கு. ஸோ இதே பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு யூசர்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் இதுவுக்கு வந்து நீங்கள் கொடுக்குறீங்களா அப்படின்றது தான் கேட்குது. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் வந்து எஸ் கொடுத்துக்குங்க எல்லா யூசர்ஸும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி. ஸோ ஒன்ஸ் கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபினிஷை வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது அப்டேட்டடான கோடிங்கிறதுனால பீட்டா வெர்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஒன்ஸ் அகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் பீட்டா வெர்ஷன் நோட்டீஸ் ஓகே.
நெக்ஸ்ட் லாங்குவேஜஸ் சூஸ் பண்ண சொல்லுது. ஸோ சைனீஸ் இருக்கு, சம்படியான லாங்குவேஜஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிளாக இருக்கு. ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் இஸ் ஒரிஜினல் எதுவுமே சேஞ்சஸ் பண்ணாமல் மாற்றிக்கிறேன். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா I want to use the features, yes or no. Features யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொடுத்துக்கலாம். create cracks. Next something files வந்து பார்த்தீங்க அப்படின்னா parsing files வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே நம்மளோட கோடிங்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் டைப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த டர்போ C++லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இட் இஸ் ஓல்ட் வெர்ஷன்ஸ். இப்போ லேட்டஸ்டாக ஒரு சியில் வந்து சிஆர் சி ப்ளஸ் வந்து சின்டாக்ஸை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கோடிங் கரெக்டாக இருந்தாலுமே அது வந்து கம்பைலேஷன்ஸில் வந்து சம்திங் எரர் அடிக்கும். பட் இது வந்து அப்டேட்டட் வெர்ஷன்ஸ் இருக்கிறதுனால இன்னைக்கு நம்ம ரைட் பண்ணக்கூடிய ஒரு சிஆர் C++ கோடிங்காக இருந்தாலுமே எல்லா சின்டாக்ஸஸுமே சப்போர்ட் பண்ணுறதுனால உங்களோட கோடிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த IDE வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகும். ஒன்ஸ் வந்து ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த லோட் சி தேவ் C++ லோடிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த டிப்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் படிச்சு பாருங்க. டோன்ட் டிஸ்பிளே க்ளோசர். ஸோ நார்மலாக உங்களோட அந்த இதுவும் வந்து ஃபைலில் போயிட்டு நியூ அண்ட் சோர்ஸ் ஃபைலோ இல்லை சம்திங் ஏதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. இதனோட ஃபாண்ட் சைஸஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சம்திங் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூல்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ மூலயமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவ் C++ அப்படின்ற ஒரு ஓப்பன் சோர்ஸ் IDE அப்ளிகேஷன்ஸை எப்படி நம்ம விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு நான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை காத்திருங்கள்.